தமிழ் சினிமாவின் பிரபல நகைச்சுவை நடிகரான மதன் பாபு அவர்களோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மதன் பாபு அவர்களோட மறைவிற்கு பிறகு ஏகப்பட்ட செய்திகளை நம்ம அவரை பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்காக என்ன பண்றாரு அப்படிங்கிறதும் தொடர்ந்து வெளியாகி வந்துட்டே இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மதன் பாபு அவர்களை நல்லடக்கம் பண்ண இடத்துல அவரோட குரல்களை ஒலிக்க விட போறாங்க அப்படிங்கிறது தான். மதன் பாபு அவர்கள் ஒரு இசைக்கலைஞரா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிருந்தாலுமே அவருக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அவரோட சிரிப்புனால தான், அவரோட நகைச்சுவையினால தான். ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. குறிப்பா மிமிக்ரிலாம் அவ்வளோ சூப்பரா பண்ணுவாரு. அண்ட் இந்த மாதிரி தன்னோட குரலால தான் அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தாரு. அந்த குரலால தான் அத்தனை மக்களை அவர் சிரிக்க வச்சிருந்தாரு. அந்த ஒரு சிரிப்பு மக்களுக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி அவரோட குரல் தான் அவரோட வாழ்க்கையில மிக முக்கியமா இருந்திருக்கு. அவரோட இறப்புக்கு பின்னும் அந்த குரல் அப்படிங்கிறது அப்படியே ஒளிஞ்சிடக்கூடாது, தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால அவங்க பண்ணியிருக்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நல்லடக்கம் பண்ண இடத்துல அவருக்காக ஒரு குட்டி சமாதி மாதிரி, அதாவது ஒரு குட்டி நினைவு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி அதில் அவரோட ஃபோட்டோஸ், அவர் சினிமாவில் பண்ண விஷயங்கள், அவருக்கு முக்கியமான பிடித்தமான பொருட்கள்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணிடுவோம். அங்கே இவரோட மிமிக்கிரிகள், இது மட்டும் இல்லாமல் இவர் பாடிய பாடல்கள், இவர் பண்ணியிருந்த இசை, இவரோட சிரிப்பு அப்படின்னு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து ஒலிக்க விட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி செய்யும்போது மதன் பாபு அவர்களோட குரல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு குரல்களின் வழியாக அவர் எப்போதுமே நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான முதல் ஸ்டெப்பை இப்போதைக்கு அவங்க எடுத்திருக்காங்களாமா. இப்போதான் அவர் இறந்திருக்காரு. இன்னும் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கிட்ட ஒரு நினைவு மண்டபம் மாதிரி கட்டி இந்த விஷயங்களை பண்ண போறதாக தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த விஷயம் வெளியானதுலேருந்தே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மதன் பாபு அவர்களோட சிரிப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? மறக்காம இந்த ஒரு விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான அஜித்குமார் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில 33 வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. மேலும் அதில் அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா, எப்போதுமே எண்களை நான் மிகப்பெரிய அளவில் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே எனக்கு சினிமாவில் புது வருஷம் தான், என்னோட முதல் தொடக்கம் தான். இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னோட ரசிகர்களாகிய நீங்க மட்டும்தான் காரணம். மேலும் இந்த சினிமாவில் எந்த பின்புலமுமே இல்லாமல் நான் உள்ளே வந்திருக்கேன். தனிநபராக இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இதற்கும் மிக முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். என்றைக்குமே உங்களோட அன்பை நான் மறக்கவே மாட்டேன். பொதுவாக என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். அன்பு, காதல், தோல்வி, வெற்றி அப்படின்னு நிறைய பார்த்துட்டேன். அதை தாண்டி சினிமாவை தாண்டி வெளியே போயும் நிறைய பார்த்துட்டேன். இது எல்லாத்துலேயுமே என் கூட ஒரு சில இருந்தது அப்படின்னா என்னோட ரசிகர்களாகிய நீங்கள் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த ஒரு பயணத்தில் இந்த ஒரு விடாமுயற்சி என்னோட லைஃப்பில் எப்போதுமே இருந்திருக்கு. அதனால தான் விடாமுயற்சி படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித்குமார் சாரோட இந்த ஒரு அறிக்கை இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.